18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, 786 என்ற இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டதன் மூலமாக உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நிகழப்போகிறது. இனி உன் தலையெழுத்தே மாறி எல்லா விஷயமும் உனக்கு நல்லதாக நீ நினைத்தது போலவே நடந்து முடியும்படி நல்ல நேரம் உனக்கு ஆரம்பமாகிவிட்டது என் தங்கமே. அதனால்தானே இப்போது இந்த பதிவை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். என்னுடைய அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பதற்கும் என்னுடைய பாதுகாவலை வேலியாக போடுவதற்கும் நான் உன்னை தேர்வு செய்துவிட்டேன். இனி உன்னுடனேயே நான் இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்ய போகிறேன். நீ மனதார என்னிடம் கேட்ட விஷயத்தை எல்லாம் கூடிய விரைவில் உனக்கு நடத்தி தருவேன் என் தங்கமே. நீ எதிர்பார்த்தது போல நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கு துணையாக இருக்கக்கூடிய நான் உன் எல்லா துன்பங்களையும் போக்கி புத்துணர்வோடு புது மகிழ்ச்சியோடு வாழும்படி செய்ய போகிறேன். இத்தனை நாளாய் கஷ்டம், கவலை, பிரச்சனை, சிக்கல், நஷ்டம் என வாழ்ந்து கொண்டிருந்த உன் தலையெழுத்து மாறி இனிமேல் மன சந்தோஷம், மன நிம்மதி, மனநிறைவு, மகிழ்ச்சி என உன் வாழ்க்கையே அப்படியே அதிர்ஷ்டமாய் மாறப்போகிறது. எல்லா துன்பங்களிலிருந்தும் விலகி நீ சந்தோஷமாய், தைரியமாய், துணிவாய் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழப்போகிறாய் என் செல்லமே. எட்ட முடியாத தூரம் என எதுவுமே இனி உன் வாழ்வில் இருக்காது. ஒவ்வொரு நாளும் மன சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடும் விடாமுயற்சி செய்து உன் குறிக்கோளை நோக்கி நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய். நீ வெற்றியின் எல்லையை நெருங்கிவிட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி முடிக்கிறேன். நீ நிம்மதியாக இருந்தால் உன் வாழ்வில் ஒரு நிமிடம் கூட வீணாக போகாது. நிம்மதி மட்டும் இல்லாவிட்டால் ஒரு நிமிடம் என்ன, வாழ்நாளே வீணாக போய்விடுமல்லவா? உனக்கான பல வாய்ப்புகளை உருவாக்க இந்த கருப்பசாமி காத்திருக்கும் போது தேவையற்ற சின்ன விஷயங்களுக்காக பயந்து ஏன் பின்வாங்குகிறாய்? இதுநாள் வரை உன் வாழ்வில் நடந்ததை வைத்து இனிமேல் என்னாகும் ஏதாகும் என பயப்பட அவசியமில்லை. இப்போது நானே உனக்கு துணையாகவும் பாதுகாவலாகவும் வந்துவிட்டேன். இனிமேல் உன் சூழ்நிலை மிக அழகாக சந்தோஷத்தை தரும் விதத்தில் மாறப்போகிறது. எதை பற்றியும் சிந்தனை செய்யாமல் உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் கொண்டு முன்னேறி போக தயாரான ஆளாக இரு. கூடிய விரைவில் வெற்றி உனதானதாக மாறப்போகிறது என் தங்கமே. இனிமேல் தோல்வி உன்னை நெருங்க பயந்து விலகும். ஏனென்றால் உன் அருகில் உனக்கு துணையாய், பாதுகாப்பு கவசமாய், வேலியாய் இருப்பது இந்த கருப்பசாமி நான் அல்லவா? என்னை கண்டால் அந்த சராசரங்களும் ஆடி அடங்கும். விமர்சனங்களை இனி யார் சொன்னாலும் அதை பெரிதாக மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டாம். ஏனெனில் இப்போது நீ மிக பெரிய அளவில் வெற்றியை பெற தயாராக நினைக்கும் போது பல விமர்சனங்கள் உன்னை நோக்கி வரத்தான் செய்யும். ஆனால் எதையும் கண்டுகொள்ளாமல் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் வெற்றியை பெற தயாரான ஆளாக போய்கொண்டே இரு. எனக்காக தானே இத்தனை நாள் காத்திருந்தாய்? நான் உனக்கு நல்லது செய்வேன், உன்னை காப்பாற்றி உனக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் சரியாய் செய்து முடிப்பேன் என என்னை நம்பி வணங்கி கொண்டிருந்த என் பிள்ளையே, இனி உன்னுடைய பிரச்சனைகளும் ஜாதக கோளாறுகளும் கிரக சூழ்நிலைகளும் எல்லாம் மாறும். உன் தலையெழுத்தை மாற்றுபவன் அல்லவா இந்த கருப்பசாமி? இனி எதற்காக உனக்கு வேதனை? அனைத்தையும் அறிந்த நான் உன் மனம் குளிரும்படி என் ஆசீர்வாதங்களை அள்ளித்தரப்போகிறேன். கூடிய விரைவில் நீ என் கண் முன்னால் வந்து கண் கலங்கி நின்று ஆனந்த கண்ணீரோடு நான் கேட்டதையெல்லாம் எனக்கு செய்துவிட்டாயே கருப்பா என மகிழ்ச்சியில் என்னை செல்லமாக கொஞ்சத்தான் போகிறாய். உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து போகும் என் தங்கமே. நீ நினைத்ததெல்லாம் இனி நிச்சயமாக நடக்கும். தேவையில்லாமல் சங்கடம் கொள்ளாதே. எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.